உங்கள் சேலமரா தமிழ்ச்செல்வன். ஆண்டவன் கொடுத்த வாழ்க்கை, மக்கள் கொடுத்த வாழ்க்கை, உற்சாகத்தின் உற்சாகம் தேசத்தின் வளர்ச்சின்னு சொல்லுவேன். அந்த அடிப்படையில் எங்களுடைய வளர்ச்சி இன்னைக்கு விஎஸ்ங்கிற இன்னொரு குழந்தையாக ஒரு தாய் வீட்டில் பிறந்தது. எங்களுக்கு தாய் தான் ஆறார். ஒரு தாய் வீட்டில் பிறந்தாலும் பேர்கள் பிறக்க 5 குழந்தைக்கு ஒரே பேர் வைக்க முடியாது. அந்த அடிப்படையில் எங்கள் குழந்தை விஎஸ், எங்கள் மாப்பிள்ளை தங்கை மகன் எங்களுக்கு சேலம் மாறாரின் வழிகாட்டி ஒளிவிளக்கு. ஏனென்றால் நான் தள்ளுவண்டியில் நடத்துகிறோம். அந்த காலத்தாள் நமக்கு தள்ளுவண்டி, இந்த டெக்கரேஷனு, இந்த லியான் போர்டு, இந்த தந்தூரி கிரில், எனக்கு தெரிஞ்சது பிரியாணி 60 அது பகடாவாக போட்டேன். அதை தான் இவ்வளோ நவீனப்படுத்தி கொண்டு வந்து இந்த உலகளவில் நான் இருக்க காரணமான அன்பு பிள்ளையா, எனக்கு ஒரு வாரிசா, எங்களுக்கு பேர் சொல்லும் பிள்ளைன்னு அவனை சொல்லுவேன். அவனுடைய உழைப்பு ஒரு சின்ன விதையை போட்டால் அது இன்னைக்கு பெருமரமாகி பல காய்கறிகளுக்கு பூத்து இன்னைக்கு மற்ற உரிமையாளர்களாக நிர்வாகம் நடத்தக்கூடியவர்களாக முன்னுதாரணமாக இருக்கக்கூடியதில் மிக பெருமை. அது பெருமைன்னு நான் சொல்லிக்கிறதுல எந்த இடத்துலையும் நான் தயக்கம் காட்டவே மாட்டேன். அது அவர் தான் அடையாளம். நான் கூட சொல்லுவேன், ஏன் பார்த்து லியான் போடு இதெல்லாம் போட்டுக்கிட்டு சோறை கொஞ்சம் கூட வைப்போம் அப்படிதான் நான் என் மைண்டு போகும். இல்லை மாமா, காலங்கள் மாறுது, நம்ம இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு. ஏன்னா அடுத்த தலைமுறை இல்லையா, இந்த டெக்னாலஜிக்கு இந்த விஞ்ஞான காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிர்வாகத்தை நடத்தி அதில் அவருடைய துணிச்சல் எவ்வளோ பணம் போயிடுமோன்னு நினைக்கல. தன் திறமை மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அந்த புதிய யுத்திகளை புகுத்தி இன்ற கிளைகளை நடத்தக்கூடியவர்களுக்கு இங்கே மட்டும் இல்லை, இந்த தொழிலில் உணவுத்துறையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எங்கள் நிறுவனம், எங்கள் விஜய், நாங்கள்லாம் ஒரு உதாரணம். யாருமே தனியாக ஒரு இரவு, தனியாக ஒரு பகல் யாருக்கும் ஆண்டவன் படைக்கலை. ஒரே இரவு, ஒரே சூரியன், ஒரே நிலவு தான் நமக்கு படைச்சிருக்கான். அந்த நேரத்தையும் காலத்தையும் நாம் எப்படி வச்சு வாழ்கிறோங்கிறதுல தான் வாழ்க்கை. நீ தூங்கிவிட்டு செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு உன் வாழ்க்கைக்கு தகுந்த எல்லா விஷயங்களையும் வாழ்ந்துட்டு தொழிலுக்கு நேரத்தை கொடுக்காம, அதுக்கான உழைப்பை கொடுக்காம, தன் கனவுக்கான உழைப்பையும் நேரத்தை கொடுக்கணும்னா எந்திரிக்கணும். அந்த தொழிலுக்கான நேரத்தை கொடுக்கணும். அவர் தன்னையவே கொடுத்துருக்கிறார், அவர் ஆயுஷவே கொடுத்துருக்காரு. நானும் அவ்வளோ கஷ்டப்படலை. அவர் டெக்னாலஜி வேற. நான் எப்போ ஆளுகளை முன்னுக்கு தள்ளி பின்னுக்கு நின்றுக்குவேன், அது எப்படி ஒயிட் ஷர்ட்டையோடு இருக்கும். ஆனால் அவர் அப்படி இல்லை, களமேன், களத்தில் இறங்கி போராட முடியாது. நானும் அப்படி இல்லை. ஆனால் இப்போ இந்த பிராஞ்சை கொடுத்த வச்சு நான் ஒருத்தரையும் அவங்கள தூக்கி நிறுத்தணும் இல்லையா, ஓடிக்கிட்டு இருக்கிறேன். என் நிறுவனம் இருக்கிற வரைக்கும் எல்லாம் இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. சென்னையில் ஆறாரம் வந்து பிறப்பிலாவுக்கு போவேன், கல்லால் உட்காந்து கிடையாது. அவங்களுக்கு தெரியும், ஆஃபீஸுக்கும் போக மாட்டேன், கணக்கும் தெரியாது. செலவுக்கு வேண்டாம், விருதாக எல்லாம் பார்த்துக்குவார். செலவுக்கு வேண்டாம் தான் காசு கேட்பேன். எங்கே பணம் வாங்கினாலும் இவர் தான் போய் வாங்கிட்டு வருவார். எனக்கு செலவு கொடுத்துட்டு போயிடுவார். அப்படி தான் நான் வாழ்ந்தேன். இன்னைக்கு இருக்கிற இந்த காலத்தில், இன்னைக்கு இருக்கிற அதுவும் நாங்கள் உழைச்ச உழைப்பு, ஆட்கள், நம்ம தமிழ் பிள்ளைங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போய் இன்னைக்கு பல விஷயங்கள், இந்த செல்ஃபோனு, மதுவு, என்டர்டைன்மெண்ட்டு, பிள்ளைங்க வீழ்ந்து கிடக்குறாங்க. தமிழ் பிள்ளைங்க இன்னைக்கு வடநாட்டில் இருக்கிறவங்களை வச்சு நம்ம தொழில் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இவர் வாழ்க்கையை படிக்கணும், பார்க்கணும். இன்னும் அவருக்கே அவரை பற்றி சொல்ல தெரியாது. அவ்வளோ கஷ்டமானா இந்த 7-8 வருஷமாக அவன் என்கிட்ட அங்கே இருந்துட்டு, அவர் அங்கே இருக்கும்போது இந்த பணமேற்ற தவிர எதுவுமே நான் கேட்க மாட்டேன். நீ இதை போனியா, அதை பார்த்தியா, அதை கவனிச்சா, நான் எழுப்பி விட்ருவோம். 5-6 மணிக்கெலாம் வெயிட்டு எக்ஸசைஸை பண்ணு, அதுக்கு எழுப்பி விட்ருவேன். நீ அழுதாலும் பரவாயில்ல, என் தங்கை இதை உட்காந்துருக்காங்க, எழுப்பி விடுமா 4 மணிக்கெலாம் அவனை, அப்படி ஒன்று தான் நான் அவனை கேட்பேன். அப்படி அவருக்குள்ள ஒரு ஈடுபாடை வளர்த்து கொண்டு, மாமா இடமா இருந்தாலும் அது ஃப்ரீயாக சாப்பிடக்கூடாதுன்னு கல்லூரியில் படிக்கும் போதே அந்த கடையில் போய் அந்த சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஒரு தன்மானமாக எனக்கு ஓடணும் ரத்தம் எல்லாமே அவருக்கு இருக்குது. நான் எங்கள் அப்பாட்டியே 5 ரூபா வாங்க கூச்சப்பட்டாது. அதே மாதிரி அந்த சாப்பாட்டு கூட அவர் உழைத்து சாப்பிடுவார். இவன் கடையில் நிற்கிறான், நான் பார்த்துட்டு போவேன். வண்டியில் போகும்போது கடைகள் இருப்பார். காலேஜ் போயிட்டு வந்து பார்சல் அடிக்கிறது, பிளேட் அடிக்கிறது, தன்னை ஈடுபடுத்திக்குவார். கம்பெனி ஆர்டர், கோண்டாய் கம்பெனிக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். 20-25 பேர் 20 தான் பிளேட் அடிப்பார் காலையிலேயே, நேரத்தில் எழுந்திரிச்சு வந்து. அந்த உழைப்பு இன்னைக்கு அவரை வாழ வச்சு என்ன அடையாளமாக பார்த்ததுக்கு இன்னைக்கு இவர் அடையாளமாக பார்க்குற அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்டு ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிற என் அன்பு பிள்ளைக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவர் இன்னும் பல சத்தங்களை பண்ணோம். நான் என்னெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன்னு அவருக்கு தெரியும். வாழ்க்கையில் ஒரு அரசியல் துறைக்கு போயிருக்கணும், நடிகர் துறைக்கு அவர் நிச்சயம் போக மாட்டார், அதுக்கானது இல்லை. நானே அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். அவர் இன்னும் பல சாதனைகள் இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வார். நான் ஒன்று தான் சொல்லுவேன், உணவு நடத்தக்கூடியவங்க ஒருத்தரை ஃபாலோ பண்ணுங்க. நடிகர் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஃபாலோ பண்ணுங்க, அரசியல்வாதிகள் அறிவுக்கும் சொத்து சத்தை எப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்க, தொழில் எப்படி செய்யணுங்கிறதுக்கு அவரை ஃபாலோ பண்ணுங்க. அவருடைய உழைப்பு தான். அதிகாலையில் போய் எனக்கு நான் படுத்துட்டேன், 3 மணிலேருந்து எனக்கு டேட்டஸ் வருது. மசாலா வதக்கிறது வருது ஃபஸ்ட்டு, அடுத்து தம் எரியிறது, அடுத்து தம்மு போட்டது, அடுத்து தம்மு ஏற்றுறது, அப்புறம் அங்கே அடிக்கடி நடக்குது. பிரியாணிக்கு லைனாக நின்று வாங்கலை, வெறும் கலட்டான் அப்படியே உள்ளே பூந்துட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட் ஓப்பனிங் பயங்கரம். அப்படி ஒரு ஆடு இருக்குங்க. இங்கே மேலே சாட்சி என்ன வேணும்? இந்த மீடியாவில் பாருங்கள், எவ்வளோ பெரிய நிறுவனங்கள் இருக்கலாம். நான்
இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சாதனை யாராவது படிந்து அவங்களையும் வாழ்த்துறேன். ஆனால் இந்த சாதனை நான் இந்த 40 ஆண்டுகள் தொழிலில் இவர்கிட்ட தான் அதை பார்த்தேன். ஆமாம், அதை நான் மனதார அவருடைய உழைப்பை கண்டு வியந்து நான் எல்லாருக்கையும் மறுநாள்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லா உரிமையாளர்கிட்ட, எங்கள் பிள்ளைங்க கிட்ட, எங்கள் மருமண்டெல்லாம் சொல்கிறேன், பார் 8 மணிக்கு செஞ்சு ஆர்டரை கொடுத்து அவன் எடுத்து செஞ்சுருக்கிறான். இதுதான் எப்போவுமே இவரை தான் நான் உதாரணமாக சொல்லுவேன் எல்லாருக்கும். அவர் எப்படி கஷ்டப்படுறாருன்னு பாருங்கள், அவர் ஆடூர்க்க பாருங்கள், ஆடூர்க்க பாருங்கன்னு எல்லாருக்கும் அதை தான் சொல்லுவேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கி அவர் விஎஸ்ங்கிற ஒரு குழந்தை பேரில் அவர் ரொம்ப நாள் பாசமாக இருந்து வந்தார். ஆர்ஆருங்கிறது நான் ஆர்ஆரை நானே நடத்தலை, இவரை மாதிரி நான் தக்க வச்சுக்கல. அது எனக்கு படிப்பு இல்லை, 4வது படித்தேன், சரின்ட்டு தூக்கி மக்கள்கிட்ட கொடுத்துட்டேன். அதில் சில பேர் நல்லபடியாக நான் இன்றைக்கே சட்டம் போட்டு தோற்று யாரையும் நான் ப்ராஜெக்ட்லாம் கூட்டு கொடுத்துட மாட்டேன், பணம் இருக்குதுன்னு அப்படிலாம் ஈடுபடவே மாட்டேன். தொழில் செய்வாங்களா, அவங்களுக்கு இதில் வந்து தொழில் செய்ய தெரிஞ்சாதான். யார்ட்டு இந்த இதுக்கு முன்னாடி இது ஆர்ஆராக இருந்தது, இவங்களும் 1 கோடி கொண்டு வராங்க, நான் வாங்குறேன், இன்னும் ஒரு கடை போய் நல்லா நடத்துங்க, இது ஃபுல்லாக நடக்கணுங்கிறாங்க அவங்க. அந்த மாதிரி இன்னைக்கு உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாகவும் இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் தொழில் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்கக்கூடிய விஎஸ்ங்கிறது ஒரு எதிர்காலத்தில் நான் செய்ய முடியாத அரிய சாதனைகள்லாம் அவர் படைப்பார். அந்த நம்பிக்கையை இப்போவே என் கண்ணு முன்னாடி காட்டிட்டாரு. இதே ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்குறேன். அதில் இருக்கிற உழைப்பு, கால நேரங்களை கொடுக்குற அந்த எனக்கு போன தடவை சேலத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்கல, தொடங்கி வைக்க வாய்ப்பை. அது ஒரு ஏக்கமாக இருந்தது. இப்போ என் ஏக்கமும் தாகமும் தனிந்ததாக உணர்கிறேன், உடலால் உள்ளத்தால். உண்மையாகவே அதான் அவருடைய குணம். எப்போவுமே எதுக்குமே கொஞ்சம் அவசேகம் கொடுங்க, எடுத்தவங்க கவுத்தன்னு யாரும் ஆவேசம் அடைஞ்சிடக்கூடாது. ஆமாம், எதுலேயுமே ஆராய்ந்து அடுத்தவங்களுடைய உழைப்பையும் உண்மையான விஷயத்தையும் போக போக நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் அது நமக்கு பெரிய வாழ்வு தரும். என்னை கேட்பாங்க, அவர் விஎஸ் போட்டார உங்களுக்கு ஏதாவது வேதனையா? நான் சொன்ன ஒரே வரி, மற்றவங்க வாழ்க்கைக்கு உதாரணமான நான் எப்படி பார்க்க முடியும்னு கேட்டேன். சின்ன ஒரு இதுதான், அந்த திரைப்படாவில் நான் இல்லையே நினைக்கிறேன். என் அன்பு தங்கையும் அவர் கணவரும் விளக்கேற்றினாங்க விஎஸ்க்கு, நீங்கள் எல்லாம் இல்லையா ஆனந்தி எல்லாம். நான் அங்கே இல்லையேங்கிறது மட்டும்தான் எனக்கு வருத்தமாக இருந்தது. அவனே அவனுக்கு ஃபோன் பண்ணேன், அப்போ என்னடா வச்சிருக்கணும், என்னடா அப்படின்னா, இல்லைம்மா எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, உங்ககிட்ட சொல்லன்னா. அவனுடைய கூச்சு அது கூட எனக்கு கொடுத்த மரியாதை தான். அது இன்றைக்கு நிறைவடைந்து விட்டது. என் ஏக்கம் தாகம் இந்த இடத்துல தீர்ந்து விட்டது. வாழ்த்துக்களை அன்பு பிள்ளைக்கு. அவன் வரட்டும், வாழட்டும், வளரட்டும். உலகத்திலுக்கு அனைத்து இளைஞர்கள் வாழ்வை கைப்பற்றுங்க. அவர் உழைப்பை பாருங்க. எப்பவுமே ஒருத்தரை பற்றி அவங்க உழைப்பை மட்டும் பாருங்க, யாரும் அவங்க பர்சனலுக்குள்ளே போகாதீங்க, தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள விமர்சனத்துக்கு போகாதீங்க யாருமே. அவங்க உங்களுக்கு என்ன காட்டுறாங்க உலகத்துக்குங்கிறத மட்டும் கற்றுக்கிட்டு தொழில் பண்ணுங்க. இயலாதவர்கள் எதையும் பேசுவார்கள், இயன்றவன் தன்னை வைத்து கொண்டே போவான் என்ற வாக்குக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய மீண்டும் மீண்டும் வாழ்த்தி வணங்கிக்கிட்டு, ஏன் வணங்குறேன்னா எனக்கு ஒரு பேர் சொல்லும் பிள்ளைன்னு சொல்லுவேன். ஆமாம், அதனால் அவருக்கு நன்றி கலந்து அந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டேன். ஏன் நன்றி கலந்த வாழ்த்துக்கள்லாம், இந்த இடத்துல என்னை நிறுத்தி தனக்குன்னு ஒரு முத்திரை பேச்சோம். வரைகளும் கூட என் கையால் பொன்னாடை போத்து வைத்து, என் கையால் ரிப்பன் கட் பண்ணி, வரையும் கையால் ரிப்பன் கட்டின தன்னை முன்னிலைப்படுத்தி நான் தான் பிடிச்சி இழுத்து வச்சேன் முன்னாடி. அப்படி புகழுக்கு ஆசைப்படுறாள், உழைப்புக்கு ஆசைப்படுறாள், புகழுக்கு இன்னைக்குமே அது தலையில் வச்சு அது தன்னால் வந்து மடியில் விழுந்துடும். ஆமாம், அப்படி ஒரு வெற்றகமாக வந்துட்டு வாழ்க்கையில் மீண்டும் ஒரு முறை நான் மிஸ் பண்ண அனைத்து விஷயமும் தெரியும், அதையெல்லாம் நீங்கள் முறியடிங்க, சாதனை பண்ணு, உடம்பு பார்த்துக்கோ. ஏன்னா உள்ளமும் உடம்பும் சரியாக இருந்தால் தான் எதையும் செய்ய முடியும், அதை இழந்துடக்கூடாது. ஆமாம், அது மாதிரி பொழுதத்தை பார்த்துட்டு வாழ்த்துக்கள். அவருக்கு வருகை புரிந்து உள்ள எங்கள் உரிமையாளர், அவர் உரிமையாளர் இல்லை, அவர் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணியிருக்கிற மாதிரி அவருக்கு துணையாக இருந்து, நான் இல்லாத இடத்துல அவர் இருந்து அதை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு. ஏன்னா எப்பவும் நான் அட்வைஸ் மேன், என்கிட்ட நிறையா பேர் நெருங்கவே மாட்டாங்க, எப்பவும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஓட விட்டுக்கிட்டே இருப்போம் ஒருத்தரை. அந்த மாதிரி நீங்கள் அவர் கூட இருப்பது, அம்மா இருப்பது பெரும் பாக்கியம். ஆண்டவன் புண்ணியத்தால் காமாட்சம் படத்தை கொடுத்தீங்க, அம்பாள் படத்தை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வருகை புரிந்த அன்பு தம்பி ஜெயக்குமார், ஊராட்சி மன்ற தலைவர், நம்ம தம்பி கவுன்சிலரு பாக்யராஜ் மற்றும் நம்ம கோகுலம் மேனேஜர் அவர்களுக்கு, உங்கள் அனைவருடைய உள்ளங்களுக்கும் பாதமட்ட அனைத்துக்கும் நம்ம சிறப்பு அம்சமாக கலைச்செல்வி, நம்ம நடிகைன்னு சொல்ல வராது, அது தப்பும்ப, கலைமகள்னு எழுது. அது என்ன நடிகைன்னு போடுறீங்க? நான் ஒரு வாக்கியம் கண்டுபிடிச்சேன், கலைமகன் சொல்லுங்கள், கலைத்துறை தானே அது, அது எப்படி ஒரு வார்த்தையாக இருக்குதுன்னு கூட நான் வருத்தப்பட்டது உண்டு. அப்படி மாதிரி கலைச்செல்வி வந்திருக்கிறாங்க, வாழ்த்துக்கள். அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய எங்கள் அன்பு பிள்ளை, இன்னொரு குழந்தைய எனக்கு, அவருக்கு வாழ்த்துக்கள், தங்கச்சிக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இவர் இந்த அளவுக்கு வரதுக்கு என்கிட்ட போராடி ஒவ்வொரு முறையும் விஜயை இப்படி கொண்டு வரணுன்னு அவனோட எண்ணத்துக்கெல்லாம் துணை நின்ற அன்பு தங்கை. அவன் இன்னைக்கு அவங்க வந்திருக்கிறது, இன்றைக்கும் துணை நிற்கிறது. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கையை பதிவு பண்ணி, எங்களுடைய மைந்தர் ராஜ்குமார், இந்த தடவை கரெக்டாக பேர் சொல்லிட்டேன். உலகத்துக்கே சொல்லுவேன், உங்கள் உழைப்பின் மீது நேர்மை என்றைக்கும் கைவிடாமல் மனதைரியத்தோட நேர்மையோடு இருங்க. நம்ம செயல் ஆண்டவன் பார்வையில் இருக்குது. அவர் எழுதிட்டு இருக்கிறார் அங்கே,
அது நமக்கு திரும்பி வரும். எந்த மனிதர் மேலேயும் வருத்தம் கொள்ளாதீங்க, புறாம வச்சுக்காதீங்க. தூற்றுதலும் புகழும் நமக்கு ரெண்டும் சமந்தான். திட்டனா இன்னும் போயிட்டு இருக்கணும்னு அர்த்தம், புகழ்ந்தா இன்னும் கொஞ்சம் வளரணும்னு அர்த்தம். அவ்வளோதான் வித்தியாசம், அவ்வளோதான். எதுக்குமே இது கிடையாது. நம்மள ஒருத்தர் உத்து பார்க்குறாங்களா உலகத்தில், அது வில்லனா இருந்தால் ஹீரோவாக இருந்தா என்ன, அவ்வளோதான் வாழ்க்கை அது. வாழ்த்துக்கள் தம்பிக்கு. இன்னும் அவருக்கு எனக்கு ஒரே குறை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ உலகளவில் போகணுன்னு, அடுத்த விஎஸ் உலகளவில் வரணும்னு மனமாற வாழ்த்தி அதுக்கு நான் துணை இருப்பேன், அதுக்கு வழிகாட்டியாக இருப்போங்கிறத சொல்லி விடைபெறுகின்றேன். பாதம் பட்ட அனைவருக்கும் உங்கள் பாதங்களுக்கு நன்றியை, உங்கள் கரங்களுக்கு அன்பு மொத்தங்களிட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாவே மருதமலைக்கு வந்ததுலேருந்து நான் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவேன். 2 months 3 months ஒரு வாட்டி. ஈசா, கோயம்புத்தூர், வால்பாறை, பொள்ளாச்சி. எனக்கு இந்த ஏரியா ரொம்ப பிடிச்சிச்சு. சரி, மாமாட்டே சொல்லி இந்த பிஸ்னஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எப்படியாவது ஒரு வகையில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். இந்த ஊரில் வந்து சேலம் மக்கள் மாதிரி அதே விட அமோக ஆதரவு தரணும்னு கோவை மக்கள்கிட்ட அன்போட வேண்டிக்கிறேன். இன்னொரு விஷயம், நான் கற்றுக்கிட்ட நல்ல விஷயம் எல்லாமே, இந்த உழைப்பு எல்லாமே எங்கள் மாமாட்டிருந்து கற்றுக்கிட்டதா. எங்கள் மாமா என்னை வளர்த்ததுதான். நான் ஸ்கூல் படிக்கும்போது லீவ் போகிறப்ப கூட வீட்டில் இருக்க விட மாட்டார். போடா போய் முட்டை ஒரு இடம் வேலையை போடுறா அப்படின்னு எங்களை திட்டி திட்டி தொழிலை சொல்லி கொடுத்து வளர்த்தினாரு. அதுதான் இன்னைக்கு நமக்கு ஒரு படிப்பறிவு இருக்கிறதுனால மாமாட்டிருந்து கற்றுக்கிட்டதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆனிச்சு. அவர் சொன்ன அந்த உண்டாய் கம்பெனிக்கு டெய்லியுமே 6000 to 7000 பிரியாணி நார்மலாக பண்ணுவார். ஸோ அது ஒரு 5 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் உண்டாய்க்கு. அந்த ஒரு மெத்தட் தான் கள்ளக்குறிச்சி ஆர்டருக்கு ஈஸியாக பண்ணுறதுக்கும், அந்த ஒரு ஃபார்முலாவும் மேன் பவரும் ஸ்டோரேஜும் என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் எல்லாமே எங்கள் மாமாட்டிருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான். இந்த கடை வந்து மேன்மேலும் வெற்றி அடைய நான் வந்து மனதார வேண்டுகிறேன். கோவை மக்கள்கிட்ட அவர் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய அன்பு வேண்டுகோளுக்கு இணங்க சேலத்துலேருந்து சென்னையிலேருந்து எல்லாருமே மாமாலேருந்து எல்லாருமே இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நான் எல்லாத்துக்குமே ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அது மாதிரி பில்டிங் ஓனர் வந்து பார்த்தீங்களா, உண்மையாலுமே எங்களுக்கு இப்போ ஆல்ரெடி 5 கடையில் இருக்கு. அதை விட ஒரு சிறப்பான ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா எது கேட்டாலும் பண்ணி கொடுத்தாரு. 2 நாளில் கீழே டைல் எல்லா ஒர்க்கும் மற்றதும் சரி. சார் உங்களுக்கு என்ன பண்ணணும், அக்ரிமெண்ட் எத்தனை வருஷம் வேணும், கிச்சனுக்கு உங்களுக்கு இடம் வேணுமா, ஸ்டாஃப் ரூமுக்கு இடம் வேணுமா, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் சார், என்ன பண்ணுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லியிருந்தாரு. எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். தேங்க்யூ. அந்த அம்மாவுக்கு, ராஜேஸ்வரி அம்மாவுக்கும், சாருக்கு பாலசுப்ரமணியம் தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் ரியா பேசுகிறேன், டிவி ஆக்டர் அண்ட் ஆங்கர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஎஸ் பிரியாணியோட விஜி அண்ட் ஆனந்தி அவங்களுக்கு வந்துட்டு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட் அப்படின்னா அது பிரியாணி தான். எனி டைம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஆர்ஆர் பிரியாணியில் நான் நிறைய வாட்டி வந்து சாப்பிட்ருக்கேன். பட் பிஎஸ் பிரியாணியில் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி நான் சாப்பிட்டதில்லை. பட் இன்னைக்கு அவங்களோட கடை திறப்பு விழாவிற்கு வந்ததுனால ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் என்னோட பேஸும் வந்து கோயம்புத்தூர் தான். அதனால நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இங்கே வரும்போது நான் வந்து சாப்பிட போகிறேன். ஐம் வெரி எக்ஸைட்டட். பட் சாரோட வாரிசு அப்படிங்கிறது வந்து எனக்கு இங்கே வந்து தான் தெரிஞ்சது. அதனால டெஃபினட்டாக பிரியாணி ஆர்ஆர் பிரியாணியில் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? அண்ட் சார் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கிங் அப்படிங்கிறது இவர் சொன்ன கதையிலிருந்தே வந்து தெரிஞ்சது. டெஃபினட்டா திஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் இஸ் வாட் ஐ வுட் சே. இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய அவுட்லெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ண மறுமாறு வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல விஎஸ் பிரியாணி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. கோவை மக்களுக்கு நிறைய செய்யணும்னு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக அறிவித்து கொடுப்பாரு. ஐயா சொன்ன மாதிரி கடின உழைப்பாளி. நாங்கள் இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி இவரை சந்திச்சு இது மாதிரி கடை வேணுங்கிற போது சரி கொடுக்கலான்னு சொன்னால் அந்த 1.5 மாதத்துல பூரா வேலை செஞ்சு இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காரு. கடின உழைப்பாளி இவர். குடும்பத்தில் நல்லா இருந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் பல கிளைகளில் கோயம்புத்தூர்ல இருந்து ஐயா சொன்ன மாதிரி உலகம் பூரா நீங்க